இந்த ஆடியோவில் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு உரிய பதில்கள் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. இது சரியான பதிவு. உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை மாற்றணும், உங்க தீர்ப்புகளை சாய்ப்பா மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதற்கு மாற்றணுன்ற அவசியம் இருந்தா இந்த 1 மணி நேர பதிவுகளை பொறுமையா கேளுங்க. இந்த மாற்றத்தின் மூலமா நீங்க சாதாரணமான வெற்றியை சத்தியமா அடைய முடியாது. இந்த வெற்றி எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒரு ஹிமாலய வெற்றியை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வயசு இருந்துச்சுன்னா அது நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு வயசு இல்லை, ஒரு 70-80 ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் சீக்கிரமா உங்களுக்கு நடக்கும். எப்படியா இருந்தாலும் நமக்கு நஷ்டமே கிடையாது. ஒரு ஆடியோவை கேட்கும் போதும் சாய்பாட்ட கண்களை மூடி இந்த பதிவுகள் எனக்கானதுன்னு நம்பிக்கையோட கேட்டு இந்த ஆடியோவை லைக் பண்ணி இதில் கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில்களை சொல்லி உங்க வாழ்க்கையோட ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, தீர்ப்புகள் திருத்தப்படலாம், வாழ்க்கையில வெளிச்சமும் வரலாம். தீர்ப்புகள் உங்களுக்கு திருத்தப்படணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா கடவுள் மேல முழு நம்பிக்கை வைங்க. இல்லை பரவாயில்ல, என் வாழ்க்கை இப்படியே போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. மாற்றத்தை ஏற்படுத்துவதும் ஏற்படுத்தாதவதும் உங்கள் கையில் இருக்கு. என் வாழ்க்கையில் தீர்ப்புகள் மாற்றப்படணும்னு நான் நினைக்கிறேன். அதற்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கை பாதையை நான் மாற்றி அமைக்கிறேன். ஸோ நீங்களும் மாற்றி அமைச்சிங்க, உங்கள் தீர்ப்புகள் 100% திருத்தப்படும். உங்களுக்கு கடவுள் எழுதிட்டாரு. என்ன தெரியுமா? உன்னோட பாவம் பெருசு, நீ உன் பாவத்தை திருத்த முயற்சி பண்ணல, நீ மறுபடியும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்காத வரைக்கும் உனக்கு தீர்ப்புகளை நான் என்ன கொடுக்கிறேனோ அதுதான், அதை மாற்ற முடியாது. இப்ப மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது. அந்த அதிகாரம் யாருக்கு அந்த அதிகாரத்தை நான் கொடுக்க முடியும்னா, எந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைச்சு அவன் நல்வழியில தன்னை ஈடுபடுத்திக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த தீர்ப்புகளை என்னால் எழுதி மாற்றி அமைக்க முடியும்.
அவருக்கு அந்த அதிகாரத்தை கடவுளுக்கு இருக்குது. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. யாராலையும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படாது. அவராக எடுத்துக்கிட்டார் அந்த அதிகாரத்தை. ஏன்னா அவர் நீதியின் பக்கம் நிற்கிறவர், அநியாயத்தோட பக்கம் நிற்க மாட்டார். இன்னைக்கு உலகத்தில் ஏன் இவ்வளோ அநியாயம் நடக்குது? எல்லா மனுஷனும் பாவம் செய்ய தயாராயிட்டான். பல வருஷத்துக்கு முன்னாடி குடி அப்படின்றது ஊருக்கு வெளியில இருக்கும். ஆனா இன்னைக்கு குடி அப்படின்றது கோயிலுக்கு பக்கத்துலயும் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் இருக்குது. இப்ப கொஞ்சம் கவர்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பேசுனதால அங்க இருந்த கொஞ்சம் தூக்குனாங்க, எடுத்துட்டாங்க. அதாவது ஊருக்கு உள்ள வச்சாலும் இந்த குடிக்காரங்களால பிரச்சனை. போற வர மக்களை ஏதாவது ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி சில விஷயத்தை செய்கிறது. சரி, ஊருக்கு வெளியில வச்சுட்டா அது இன்னும் பிரச்சனை. ஏன்னா அண்ணனுங்க தெளிவா போறாங்க, ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அந்த ஊருக்கு வெளியில அந்த கடை இருக்கிறதால ஊருக்குள்ள வர்றதுக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது எப்படி போதையோட டிராவல் பண்ணா கீழே விடாம இருக்கிறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இந்த பக்கமும் பிரச்சனை, அந்த பக்கமும் பிரச்சனை. ஆனால் குடிக்காரர்களுக்கு கொண்டாட்டம். ஆனால் இன்னைக்கு குடிக்கிறத பெருமையாக நினைக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டான். குடி இல்லையா, நீ எல்லாம் எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? நீ என்ன சுகத்தை கண்ட? குடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இது ஒரு நாகரிகம் மிக்க ஒரு பானமா மாறிடுச்சு. அப்ப அநியாயம் செய்யறவங்க மனுஷங்க நிறைய வந்துட்டாங்க. இப்ப அந்த அநியாயம் செய்யறவன் எப்ப திருந்துறான் தெரியுமா? வாழ்க்கையில தன்னால எதையுமே முடியாது, தனக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் என்னை காப்பாற்றணும். அப்பதான் அவனுக்கு புரியுது. அது வரைக்கும் அவன் ஆடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ரத்தம் சுண்டுச்சுன்னா ஆட்டம் குறையும். அடுத்தவங்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டன்னா ஆட்டம் குறையும். 20 வயசுல இருந்த சுறுசுறுப்பு 80 இல்லை. ஏன்னா வயோதிகம். நீ எல்லாத்தையும் இந்த காலத்துக்கு, இந்த ஜென்மத்துக்கு அனுபவிச்சே ஆகணும். அந்த மாதிரியான கட்டாயத்தின் பேரில் நான் எதுக்கு வாடணும்னு நீங்க கேள்விகள் கேளுங்க, பதில்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கல. ஆனா உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்க அவங்கள விட கொஞ்சம் புண்ணியம் செஞ்சதால, அவங்க அந்த புண்ணியமும் செய்யாத இருக்கிறதால அவங்களுக்கு எந்த கேள்விக்கும் பதில்கள் இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த பதில்கள் இருக்குது. அப்ப பதில் கிடைச்சதுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கை பாதையை மாத்தலைன்னா யார் பொறுப்பாக முடியும்? அப்ப எப்படி தீர்ப்புகளை மாத்தி எழுத முடியும்? சோ எத்தனை பேருக்கு தீர்ப்புகளை மாத்தி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்றீங்களா? என்னோட வாழ்க்கைய, என்னோட தலையெழுத்த என் சாயப்பா எனக்கு மாத்தி எழுதணும், நான் தயாரா இருக்கேன். இன்னமும் எனக்கு மாத்தி எழுதல அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் மாத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாருன்ற உணர்வு எனக்கு இருக்குதுன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மாத்தி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 3 விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் எழுதலையா? இப்பதான் உங்களை ஸ்கூலில் சேர்க்கிறாங்க. எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களா? சாரி, எழுதிக்கிட்டு இருக்காரா? இப்பதான் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் படிப்பு முடியல. எழுதி முடிச்சுட்டாரா? படிப்பு முடிஞ்சிடுச்சு.
சரி, தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாருன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் எந்த கிரேடில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏ கிரேடா, பி கிரேடா, இல்லை சி கிரேடா? இந்த எந்த கிரேடுன்றதை எனக்கு கமெண்ட்டில் வேணும். ஏ ஆர் பி ஆர் சி, இதை மட்டும் சொல்லுங்கள். தீர்ப்புகளை மாற்றி எழுதிட்டாரு அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமாக கவனிக்கணும். முதல்ல மனசுல அமைதி பொங்கும். ரெண்டாவது நிம்மதி இருக்கும். மூணாவது யாராவது ஊசியை வச்சு குத்தினா கூட அவங்க மேல நீங்க எந்த விதத்திலையும் திட்டவோ கோபப்படவோ மாட்டீங்க. ஊசின்றது யாரும் ஊசியெல்லாம் குத்த மாட்டாங்க. உங்க மனசுல தைக்கிற ஊசி இருக்கே, என்ன ஊசி? அந்த ஊசி. உங்க மன ரீதியா காயப்படுத்துறவங்க, அது உங்களுக்கு ஒரு துளி கூட ஃபீல் ஆகாது. துளிக்கு துளிக்கு துளின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மைக்ரோ மேக்ரோ, அந்த அளவுல கூட உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுதான் உங்க வாழ்க்கைய சாயப்பா மாத்தி எழுதிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். அது எல்லாமே இயல்பா இருக்கும். உங்களை மதிக்கிறவனும் மதிக்காதவனும் ஒரே மாதிரியா நீங்க பார்ப்பீங்க. உங்க கஷ்டத்தை கொடுக்கிறவனும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவனும் ஒரே மாதிரியா பார்ப்பீங்க. பழைய சோறு சாப்பிட்டாலும், நல்ல தடைப்படலான விருந்து சாப்பிட்டாலும் ஒரே மாதிரியான மனநிலையில சாப்பிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நாக்கில் மட்டும்தான் ருசி, மற்றபடி தொண்டைக்கு கீழே ருசி தெரியாது. இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி பலதை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கே 10 ஆடியோ கொடுக்கணும். நான் இதோட முடிச்சுக்கிறேன். சி கேட்டகரி இப்படி. இப்போ நீங்கள் சி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா சி அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு ஆன்சராக பண்ணுங்க. பி கேட்டகரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்தோஷம் வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருப்போம். துக்கம் வரும்போது பயங்கர சோகமாக இருப்போம். ஆனால் அந்த துக்கத்தில் இருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அதாவது இதெல்லாம் நடக்க தானே செய்யும், நடந்து தானே தீரும். புரியுதா உங்களுக்கு? இது எழுதிக்கிட்டு இருக்கிறது. கடவுள் எழுதிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய தப்புகள் செய்யலாம். ஆனால் அந்த தப்பை திருத்திக்கவும் நீங்கள் செய்வீங்க. நிறைய தப்பு செய்வீங்க, ஆனால் நிறைய திருத்திக்கவும் செய்வீங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நம்ம கண்டிப்பாக தப்பு செய்வோம். யாருமே புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா தப்பு செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க. உங்கள் லேர்னிங் எதுவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங்காக இருக்கலாம். எடுத்த உடனே கரெக்டான அளவில் சாம்பாருக்கு உப்பு, காரம், மிளகாத்தூள், புளி, பருப்பு, அதோட பதம், இது எடுத்த உடனே தெரியாது. 10 சமையலை நீங்கள் கெடுத்தாதான் 11ஆவது சமையல் வரும். அப்போ தப்பு செய்வது இயற்கை, அதை திருத்திப்பதும் இயற்கையாக நினைப்பீங்க. அப்போ இயல்பான ரீதியில் இருப்பீங்க. அப்போ இந்த தப்புக்கு நான் தான் காரணம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும். இதுதான் மெச்சூரிட்டி, மைண்ட் மெச்சூரிட்டின்றது. உங்களுக்கு யாராவது உங்களுக்கு எதிராக செயல்பட்டா பூகம்பமாக வெடிப்பீங்க, அதுக்கப்புறம் சாந்தமாக மாறுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பி கேட்டகரியில் அளவுக்கு அதிகமாக கோபம் வரும், ஆனால் உங்களை யாருமே கூல் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களாக கூல் ஆவீங்க. ஏன்னா வாழ்க்கையை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க. இது எனக்கு நடக்கும், எனக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும்
இது நடக்கும். தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, தப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அந்த தப்பு செஞ்சிட்டோன்றதை ஒத்துப்போம், ஒத்துக்கிட்டு அதை திருத்த முயற்சி பண்ணுவோம், திருத்தி வாழ முயற்சி பண்ணுவோம், அதில் வெற்றி அடைவோம். அதில் வெற்றி அடைஞ்சதால மறுபடியும் தப்புகள் செய்யும்போது அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் பழைய தவறை செய்ய மாட்டோம். புதுசாக நம்ம லேர்ன் பண்ண சில மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். தெரிஞ்சே பண்ணக்கூடிய தவறுகள் இது கிடையாது. தெரிஞ்ச யாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க ஏலையும் வர முடியாது, பிலையும் வர முடியாது, சிலையும் வர முடியாது. ஸோ அவங்க இன்னும் பிறக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் ஒரு தாயோட வயிற்றில் கருவாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீகேஜி அண்ட் ஸ்கூல் ஸ்டடீஸ், காலேஜ் ஸ்டடீஸ் பி கேட்டகரி, சி கேட்டகரி வாழ்க்கை கேட்டகரி. நீ படித்ததை அத்தனையும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சாந்தமாக போகிறது சி. பியில் இருக்கக்கூடிய நெருக்கடியும் இருக்கும், அதற்கு தகுந்த தளர்வும் இருக்கும். ஸோ வெற்றியும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், தோல்வியை ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து சட்டுன்னு மீண்டு வருவோம். யானை கீழே விழுந்துட்டா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் குதிரை கீழே விழுந்தா சட்டுன்னு எந்திரிச்சிடும். இது ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக்ஸ். இது வந்து ரஜினி சார் வந்து பேசியிருப்பாங்க. நான் யானை இல்லை குதிரை அப்படின்னு. அவருக்கு ஒரு பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும் மூவியில். அது என்ன மூவி சரியாக தெரியல. இந்த யானை குதிரை இந்த என்னது நம்ம மறந்தாலும் இந்த சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இதை பொது தானே. எங்கேயாவது யானை சட்டன் எந்திரிச்சிருமா, இல்லை குதிரை எந்திரிக்கிறது லேட் ஆகுமா? இட்ஸ் அ காமன். அது போல தான் இந்த இடத்துல பி கேட்டகரியில் இருக்கிறவங்க குதிரை கீழே விழுந்தா சட்டுன்னு எந்திரிப்பாங்க. சி கேட்டகரியில் விழவே மாட்டாங்க. அதுக்காக விழாம இருக்க போறது இல்லை. விழுந்தாலும் நின்னுகிட்டே இருந்தாலும் ஒரே மாதிரி மனநிலை, அவங்கள பிரிச்சு பார்க்கவே முடியாது. சி கேட்டகரி சி. ஸோ பி கேட்டகரியில் குதிரையா மட்டும்தான் இருப்பாங்க, யானையா இருக்க மாட்டாங்க. ஆமா, விழுந்த எந்திரிச்ச என்ன பிரச்சனை, நான் சால்வ் பண்ணிக்கிறேன், கடவுள் இருக்கா. ஸோ கடவுள் பலத்தையும் தன் பலத்தையும் முழுசா நம்பக்கூடியவங்க பி கேட்டகரி. பி. சி கேட்டகரி எல்லாத்தையும் தாண்டினவங்க. ஸோ சி வந்து இஸ் அ சுப்ரீம் பவர், அல்டிமேட் பவர். அவங்க தான் டாப். அவங்கள பிக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க பிலேருந்து தான் சிக்கு போனாங்க, ஏலேருந்து பிக்கு வராங்க, பிலேருந்து சிக்கு போகிறாங்க. ஸோ சில பேர் பிலே நின்றுடுவாங்க, சிக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் ரொம்ப ஃபோர்ஸ்டாக லைஃப்பை கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சி கிளாஸ்க்கு போக, சி கேட்டகரிக்கு கிரேடுக்கு போக முடியும். பல பேர் பில நின்றுடுவாங்க, அட போப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே அவங்க கற்றுக்க விரும்பலை, போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது பரவாயில்ல. ஏ கேட்டகரியை விட பி கேட்டகரி எவ்வளவோ பரவாயில்ல, 50% பாஸ். ஸோ இது எல்லாம் நடந்துச்சுன்னா அது 100% இஸ் அ பி கேட்டகரி. ஸோ துக்கம் வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க கூல் பண்ணாதான் நான் வருவேன் அப்படின்றதுலாம் இல்லை. தனக்கு தானே கூல் பண்ணிப்பாங்க, நடந்ததை மறந்துடுவாங்க, நடப்பவையில் மட்டும் கவனத்தை வைப்பாங்க. நடப்பவைன்னா இதை ப்ரெசண்ட்டையும் சொல்லலாம், ஃபியூச்சரையும் சொல்லலாம். ஸோ நடந்ததையும் நடப்பவையும் கவனத்தில் வைப்பார்கள், இப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனால் நடப்பவையை விட நடந்தவை சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பி கேட்டகரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80% இங்கே எல்லாருமே பி கிரேடு நான் நினைக்கிறேன். அப்போ இது வந்து பி கிரேடு. இப்போ ஏ கிரேடுக்கு வருவோம். ஏன்னா சில இடத்துல வந்து ஏ தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படியே போவோம், ஏ ஆரம்பம், பி மிடில், சி டாப்னு வச்சுப்போம்.
இப்போ ஏ கேட்டகரி என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் துன்பமே வரக்கூடாது. என் வாழ்க்கையில் வெற்றி தான் வரணும், தோல்வியே வரக்கூடாது. நான் கடவுளை கும்பிட்டா அத்தனையும் எனக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன தோல்வியை கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய வெற்றியில கூட சந்தோஷம் பாதியாக தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் நான் தோக்காம இருக்கணும்னு அந்த வெற்றியை கூட அவங்க முழுசா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படியே நடந்துட்டா பரவாயில்ல, அப்போவே நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இப்படியே நடக்காதுன்னு உங்கள் மைண்டுக்குள்ள நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேர் அந்த ஏ கேட்டகரியில் வெற்றியை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இனி எல்லாமே வாழ்க்கையில் சாதிச்சிட்டப்பா. அவங்களுக்கு என்னன்னா, அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த முயற்சி பண்ண மாட்டாங்க. முயற்சி பண்ணலன்றதுக்காக மறுபடியும் தோல்விகளை வரும், மறுபடியும் பழைய வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. இவங்க ஏ கேட்டகரி. ஒரு நாள் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துச்சுன்னா அந்த அவநம்பிக்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படின்னு மனுஷனையும் திட்டுவாங்க, கடவுளையும் திட்டுவாங்க. இவங்க ஏ கேட்டகரி. இவங்களுக்கு துன்பங்கள் வந்துடுச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க மோட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு புலம்பல்கள் இருக்கும். அண்டு இவங்க பார்க்கறது, இவங்க கேட்கறது, இவங்க பேசுறது, இவங்க எண்ணங்களில் ஓடுறது அதிகப்படியாக நெகட்டிவிட்டி. இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறதால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மனசும் சரியில்லாமல் போகும். மனசு சரியில்லாமல் இருக்கிறதால தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. இவங்க ஒரு நாள் அட்ராக்டிவாக இருப்பாங்க. அட்ராக்டிவ்னா அவங்க அட்ராக்டிவாக இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் இவங்க இருக்கிற இடம் தெரியாமலே இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி அடிக்கடி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை தான் எனர்ஜி பூஸ்டாக இருக்கும். அடிக்கடி அவங்க எனர்ஜி லெவல் கொஞ்சம் ஸ்லீப் மோட்ல போயிடும். அப்போ தட்டி எழுப்பணும், எப்பா தூங்காதப்பா, எந்திரிப்பா. தன்னை உணர்ந்துக்காதவர்கள், தன் வாழ்க்கையை பற்றியும் தன் கர்மாவை பற்றியும் தன் பாவங்களை பற்றியும் உணராதவர்கள், எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேலே பழிய சுமத்தக்கூடியவர்கள் தான் இந்த ஏ கேட்டகரி. மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள், தனக்கு எதுக்கும் தான் எதுக்குமே தகுதி இல்லாதவனு தன்னை தானே திட்டிக்கக்கூடிய மனிதர்கள் ஏ. ஸோ இவங்க 100% மார்க்கில் 80% வெறுப்போட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களையே வெறுக்கிறாங்க. அப்போ அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்கும்? நாம் நல்லதை சாப்பிட்டா வாழலாம், ஸோ விஷத்தை சாப்பிட்டா எப்படி வாழ முடியும்? அப்போ என்ன உள்ளே போகுதோ அதுதான் வெளியில் வருது. உள்ளே போகாதது எதுவும் வெளியில் வரல. உள்ளே என்னெல்லாம் போகுதோ அதுதான் வெளியில். அப்போ விஷத்தை சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் வெளியில் வந்துடுது. ஸோ இவங்க தான் ஏ. ஸோ 24 மணி நேரமும் புலம்பல்கள், அழுகைகள், கண்ணீர், துன்பம், விரக்தி, அது மூலமாக கிடைக்கக்கூடிய நோய் நொடிகள், இது மூலமாக இவங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவங்களுடைய நெகட்டிவ், இந்த ஒட்டுமொத்த நெகட்டிவும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட மாறணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைக்கல. அதனால தான் என் பொண்ணுக்கு பிரச்சனை, என் பையனுக்கு பிரச்சனை, என் மருமகனுக்கு பிரச்சனை, என் மருமகளுக்கு பிரச்சனை, என் வீட்டுக்காரர் பிரச்சனை, என் மனைவி பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை.
இவங்க அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல விஷயத்துக்கு யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். அது என்ன பிரச்சனை? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு காசு கொடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெதுவாக கொடுங்க. இது எதுக்கு? ஏன் அந்த மோசமான வார்த்தை உள்ள வருது? இது எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு அந்த வார்த்தைகளை, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்பே சாயல் ஆடியோ கொடுக்கும்போது. இந்த பிரச்சனை, துன்பம், கடன், கண்ணீர், வேற நான் எப்படி நான் கூட சொல்ல முடியும்? சார் எதை வச்சு நான் சொல்ல முடியும்? அப்போ வேற வழி இல்லாமல் தான் நான் சொல்கிறேன். நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் எந்தெந்த நெகட்டிவிட்டியை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் குறைக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த ஏ கிரேடில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு பஞ்சாயத்து, அங்கே வம்புக்கு இழுத்தாங்க, இங்கே பிரச்சனை பண்ணாங்க, அங்கே பிரச்சனை பண்ணாங்க, என்னமோ உலகத்தில் இவர் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஒரு மாதிரி தன்னை தான் ஒரு பெரிய அத்தனை பிரச்சனையை தீர்க்கக்கூடியவரா இவர் தன்னை உருவகப்படுத்தி வெளியில் சொல்லி 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 கடைசியில் என்ன ஆகுது? சொன்ன அத்தனையும் திருப்பி இந்த மனுஷனுக்கே திரும்புது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? தன்னை உயர்ந்த இடத்துல காட்டிப்பாங்க. தன்னால தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும், திருத்த முடியும். அதனால சும்மா கதை அடின்னு அடிப்பாங்க. நான் அப்படி, நான் இப்படி, எல்லாருடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுதுன்னு அப்படியே மிகப்பெரிய அளவில் சொல்லுவாங்க. ஆனால் திருப்பி ஒட்டு மொத்தமாக இவர் என்னென்னலாம் சொன்னாரோ அது அத்தனையும் வந்து தாக்கும். யாரு தேவையில்லாத விஷயத்துக்கு பிரச்சனை, அதை நான் தீர்த்தேன், இதை நான் தீர்த்தேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு திருப்பி அவங்கள அது தாக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன உள்ளே எடுக்கிறோமோ அதுதான் வெளியில் வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இந்த கேட்டகரியில் வரீங்க? நீங்கள் ஏவா, பியா, இல்லை சியா? ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த விஷயம் உங்கள் காதுக்குள்ளே போயிருக்குது. இதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. என்ன தமிழில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், சில விஷயங்கள் இது எல்லாருமே கேட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஒன்று தோணும், இது எல்லாராலையும் நிச்சயமாக கேட்க முடியாது. சில பேருக்கு இன்னமும் கர்மா வசூல் பண்ண வேண்டிய விதங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நான் இந்த ஆடியோவை சொல்கிறேன், இந்த ஆடியோவில் நீங்கள் என்ன கிரேடுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சுய பரிசோதனை நடக்குது, சுய கேள்விகள் கேட்குறீங்க, அதுக்கு உண்டான சுய பதில்களும் உங்களுக்கு சாயப்பாக்கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க. முயற்சி பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறும், தீர்ப்புகளும் திருத்தப்படலாம். ஆனால் அந்த ஆனான்ற ஒரு தானே ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ அதற்கு நாம் தகுதி இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறோம், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்குறோம். இன்னொருத்தவங்களும் வராங்க, அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் வாங்குறாங்க. நாம் ஒரு 5000 ரூபாய்க்கு, 5000க்கு மொபைல் இல்லையா, ஒரு 8000க்கு மொபைல் வாங்குறோம். இன்னொருத்தவங்க 40,000க்கு மொபைல் வாங்குறாங்க. ஸோ இவனுக்கு தகுதி காசு 40,000, நமக்கு தகுதி காசு 8,000. அப்போ அந்த 40,000 ரூபாய் இருந்தா நாமளும் அவங்கள மாதிரி கார் வாங்கலாம், மொபைல் வாங்கலாம். அப்ப நாம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கொடுப்பனை இருந்தால் மட்டுமே நடக்கும். ரெண்டாவது, மாறணும்னு முயற்சிகள் நம்ம செய்கிறோம் இல்லையா,
அது முழு அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த முயற்சி செய்து அது மூலமாக உழைப்பு கொடுத்து அது மூலமாக நம்ம வெற்றி அடையவும் முடியும். இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. நான் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் என் வாழ்க்கை மாறும், அது எனக்கு தெரியுது. ஆனால் நல்ல விஷயங்களை நான் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்குறேன், உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரணும். அன்பே சாய் ஆடியோவில் இருக்கிற அத்தனையும் கேட்பதற்கு உங்கள் மனது தயாராக இருக்கணும், அதுக்கு நேரம் தயாராக இருக்கணும், அதற்கு தகுந்த முயற்சி இருக்கணும், அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்கணும், அதுக்கு தகுந்த முடிவு இருக்கணும். இது எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்ன செஞ்சால் எனக்கு கிடைக்கும், என்ன செஞ்சால் கிடைக்காது, இதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி ஈஸி. நான் சொல்லிடுறேன், வெரி வெரி ஈஸி. இனிமேல் என்ன பண்ணலான்னா ஒரு அன்பே சாய் ஆடியோ கேட்கும்போதும் ஒரு கேள்வியோட அந்த பதிலை முடிப்போம். அடுத்த நாள் அந்த பதிலோட அந்த ஆடியோவை தொடங்கலாம். ஓகே? அப்போ நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரணும்னா என்ன செஞ்சால் காதுக்கு வரும்? நான் சொல்கிறேன், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரணும்னா ஒரே விஷயம், நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை மட்டுமே கேட்கணும். ஸோ நல்லதை செஞ்சால், மனசு நல்லது கொண்டு வந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு வரும். இதை தாண்டி நல்ல மனிதர்களும் உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இருப்பாங்க. யாரு? நல்ல மனிதர்களும். நேற்று ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னது சாயப்பா சொன்ன வார்த்தையாக நான் நினைக்கிறேன். இந்த ஊருக்கு நீங்கள் நல்ல சக்ஸஸாக இருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நல்ல மனசு இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, இந்த ஆஃபீஸ் எப்படி இருந்ததுன்றது எனக்கு, ஆனால் அவர் 5-10 வருஷமாக நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருந்தார், நம்ம வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கார். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் பேசணும், 2 நிமிஷம். என்ன சொன்னேன், நம்ம வாங்கின காரை நம்ம ஆஃபீஸில் இருக்கிறதுக்குள்ள ஒருத்தர் காட்டிட்டு வந்துடு, நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசிக்கிறேன், ஏன்னா எல்லோரும் நல்லா பேசிட்டோம், நல்லா பழகிட்டோம் அப்படின்னு. சரி ஓகே. என்ன விஷ்ணுவும் அப்பாவும், விஷ்ணு சாய்ராம் டிரைவிங் ஸ்கூல்லாம் போயிட்டு சும்மா பட்டாசு கிளப்புறாரு கார் ஓட்டுறதுல. அப்போ அவர் நான் அன்றைக்கி நான் போகலைன்றதால அடுத்த நாள் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆஃபீஸ் தெரியும், இது எப்படி இருந்ததுன்னு தெரியும், ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும். அதே போல் நீங்கள் வாங்கின கார் ரேட்டு என்ன அப்படின்னாரு. 1,86,000 சொன்னேன். ரொம்ப சூப்பர், நல்லா இருந்தது. கார் உள்ளே உட்காந்தா காரோட சவுண்டு கூட கேட்கல, அவ்வளோ நல்லா, அவ்வளோ அம்சமாக இருந்தது. ஸோ நல்ல மனசு இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சாயப்பா சொன்னக்கூடிய வார்த்தைகளை அவர் எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ ஆடியோ கொடுக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சுற்றியும் மனிதர்கள் தான் இருந்தாங்க, இப்பையும் என்னை சுற்றி மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த மனிதர்கள் கூண்டோடு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சொந்தமாக இருக்கட்டும், என் உயிருக்கு உயிரான சொந்தமாக இருக்கக்கூடிய அன்பே சாய் சொந்தமாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தோட என்னை கொண்டு வராங்க. அப்படின்னா நம்ம நல்லதை மட்டும்தான் செய்யணுன்ற வேகத்தில் இருந்தோம், வைராக்கியத்தில் இருந்தோம், முடிவை பற்றி கவலைப்படலை. முடிவு என்னவோ அது கடவுளுக்கு இருக்கட்டுமே, கடவுள் என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கலான்னு அந்த மைண்ட் செட்டில் நம்ம இருந்ததால அத்தனையும் பொறுத்துக்கிட்டோம், துன்பத்தையும்
கஷ்டத்தையும் இன்றைக்கி கூட நான் விஷ்ணு சாயிட்ட சொன்னேன். 2019 ஜனவரி மாதம் இந்த ஊருக்கு குடி வந்தோம். ஏப்ரல் மாதத்தில் 2019 ஏப்ரலில் வீட்டுக்கார அம்மா 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி நைட்டு, தம்பி வீட்டு வாடகை முடிஞ்சால் கொடுங்கப்பா, இல்லைன்னா காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாதம் வாடகை அடுத்தடுத்த மாதம் வாங்குறதா இருக்குது. அப்போ ஒரு மாதம் பெண்டிங்கில் காட்டுது. நாங்களும் பேங்க்குக்கு லோன்லாம் போட்டு தான் இந்த வீடை கட்டியிருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு 10:30 மணிக்கு 10:45 கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும். அடுத்த நாள் காலையில் நம்ம பில்டிங் ஓனர் தம்பி ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா காலி பண்ணிடுங்கப்பா அப்படின்னாங்க. இந்த 2 விஷயமும் என்னால் அந்த அன்னைக்கு மனசு ஃபுல்லாக ஒரு பயம் கஷ்டம் இருந்தாலும் சாய்பா கிட்ட போயிட்டு, நீ இருக்கிற அதை பற்றி நான் கவலைப்படலை, உனக்கு இந்த ஊரை விட்டு போகணும், இந்த இடத்தை விட்டு போகணும் நீ முடிவு பண்ணிட்டா நான் போகிறேன், எதுக்கு நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. அப்போ நான் பியில் இருந்தேன், பி கிரேடில். அப்போ நீங்கள் இப்போ எந்த கிரேடில் இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா என்ன? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன், சொல்லும்போது சொல்கிறேன். அப்படின்னும் போது அந்த கஷ்டம் நைட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது இதே பிரச்சனை. இந்த இடத்துக்கு ஓகே பிஸ்னஸ் பண்ணாலும் கடையை திறந்து வச்சுருக்கிறோம், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்திருக்கும். ஸோ ரொம்ப 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 ஃபீல் ஆச்சு. அப்போ நான் சொல்கிறேன் விஸ்வசாயிட்ட இன்னைக்கு வாக்கிங் போகும்போது 2019 நாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவோம், நமக்கு அன்பே சாயின்னு ஒரு குடும்பம் கிடைக்கும், உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், இந்த ஊரில் நீ நல்ல சிறப்பாக இருப்ப அப்படின்னு அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில், அதாவது 2019 இந்த மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ கஷ்டப்பட்ட நேரத்தில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேலே நமக்கு கோபம் வருமா இல்லை காலில் விழுந்து வணங்குவோமா? நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் கோவப்படுவேன். ஒரு 8,000 ரூபாய் வீட்டுக்கு வாடகைக்கு கொடுக்க வக்கு இல்லாமல் நான் உட்காந்துருக்கிறேன், நான் 4 வருஷத்தில் நானா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளோட உழைப்பு இப்போதான் அங்கீகரிக்கப்படுகிறது. நம்மளோட பரிசுத்தமான இதயத்தில் இப்போதான் அந்த அசுத்தம் நீங்கி இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கெட்ட மனிதர்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல மனிதர்கள் நமக்கு பக்கபலமா இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ தெரியுதுன்னா அப்போ தெரியுது, இப்போ தெரியுது, அப்போ தெரியல, இப்போ தெரியுது. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையோ ஏல இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களால் முடியும். நான் கேட்குறது ஒன்று தான், இதை மட்டும் செய்யுங்க. அன்பே சாயில வரக்கூடிய 2 ஆடியோவை நிச்சயமாக கேட்கணும். அடுத்தது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தத்தை காலையில் கொடுக்கக்கூடிய 5 மணி ஆடியோவை நிச்சயம் கேட்கணும். இந்த 3 ஆடியோவையும் நீங்கள் முழுவதுமாக கேட்கணும். நீங்கள் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆடியோ இவங்களுக்கு, இன்னொரு ஆடியோ அவங்களுக்குன்னு என்னால் பிரித்து கொடுக்க முடியல. எல்லாமே பொதுவானது தான். நான் என்ன கண்டென்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த டைட்டில் கொடுக்கும்போது எனக்கு ஆடியோ கொடுக்கும்போது கூட ஈஸி. ஆனால் அந்த டைட்டிலில் அதை சொல்லியிருக்கோமே அதை சொல்கிறதா, இதை சொல்லியிருக்கோமே இதை சொல்கிறதா, எதை சொல்கிறது, கொடுக்குறத 4 லைனில் முடிக்கணும். இல்லைன்னா அதை ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எல்லாருக்குமே கண்ணு பிரச்சனை இருக்குது. 20 வயசில் இருக்கிறவங்களே கண்ணாடி போடுற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ 40 சொல்ல வேண்டாம், 60 சொல்ல வேண்டாம், 80 சொல்ல வேண்டாம். நம்ம அன்பே சாயில 15 வயசுல இருந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பாப்பா தினமும் அந்த ஆடியோ கேட்காம போகாது ஸ்கூலுக்கு. ஐ திங்க் இந்த வருஷம் 11th நினைக்கிறேன் அந்த குட்டி பாப்பா. ஆனால் நான் 11th நான் கேட்காம போவேன். இதுதான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கமெண்ட்டில் நான் பண்ண முடியலன்னா நான் வாட்ஸ்அப் மட்டும் ஆடியோ கொடுத்துருவேன். ஆடியோ கொடுத்து சட்டு சட்டு நான் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட நேரம் இருக்காது. ஆனால் ஆடியோ கேட்கறதுக்கு நேரத்தை ஒதுக்கும் அந்த பாப்பா.
சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து டேட்டா போடலை அப்படின்னா அந்த எத்தனை நாள் கேட்குதோ அது சண்டே அன்னைக்கு அதை காலையில் கேட்டுட்டு தான் அந்த பாப்பா ஸ்டார்ட் பண்ணுமா. சில நேரத்தில் நான் பெருமைக்காக சொல்லலைன்னு நினைக்கும், நான் வந்து அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த எக்ஸாம் டைம்லலாம் என்னோடய ஆடியோ கொஞ்சம் மைல்டாக ஓடுமா, இந்த பாப்பா படிச்சுட்டு இருக்குமா. அதாவது கேட்ட ஆடியோவை மறுபடியும் ஸ்கூல் படிக்கிற இடத்துல எக்ஸாம் போன நேரத்தில் எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்ப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடி உங்கள் அண்ணன் இன்னும் பேசலையா இன்னும் வாட்ஸ்அப்பில்? இல்லைம்மா அண்ணன் இன்னும் பேசலம்மா. சில பேசுனா நானே சொல்கிறேன்டி. அம்மா பார்க்க மாட்டாங்களா? அவங்க அம்மா பார்க்க மாட்டாங்களா? சம்டைம்ஸ் நம்ம 8:30 மணி 8:45 பப்ளிஷ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இந்த பாப்பா சொல்லுமா, நம்ம அண்ணா ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டேட்டஸ் வச்ச உடனே நீங்கள் எனக்கு சொல்லணும் சரியா அப்படின்ற மாதிரி. சொல்கிறேன்னு அப்போ போயிட்டு டக்குன்னு போய் பார்ப்போம். அப்போ ஸோ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், உங்கள் அண்ணன் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாருடி, வா வந்து பார்த்துக்கோ. உடனே இந்த பாப்பா போய் பார்த்துட்டு படிக்கிறதை விட்டுட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்குது. 400 ஐ திங்க் 490 என்னமோ சம்திங், சரி தெரில. கிட்டத்தட்ட 90% நான் எடுத்திருக்கேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்கு. நான் வந்து எப்படி படிப்புன்றது எங்கள் குடும்பத்துக்கே தெரியும். என்னோடய ரிலேட்டிவ்கிட்டலாம் சொன்னேன், என்ன பாப்பா நீ மார்க் அதிகமாக சொல்கிறியா, 100 மார்க் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எதை நீங்கள் உறுதியாக மனசில் வைக்கிறீங்களோ அது உறுதியான வெற்றியை கொடுக்கும். அவ்வளோதான். நான் அதை அன்பே சாயை பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லலை, நம்ம இந்த குடும்பத்தில் இருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன விருப்பமோ, எது உங்கள் மனசுக்கு நல்லதுன்னு படுதோ அந்த ஆடியோவை கேளுங்க. என்னை விட இன்னும் நிறைய பேர் நல்லபடியாக சூப்பராக செமையாக, நானாவது 40 நிமிஷம், சில பேர் 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களது இன்னும் எக்ஸலண்ட்டாக நிச்சயமாக இருக்கும். தாராளமாக கேளுங்க. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் யார் அன்பே சாய் குடும்பம், அது ஒன்று தான் நான் எதிர்பார்க்குறது. நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. ஒரு ஜீசஸ் பற்றி ஒரு ஆடியோ யாராவது கொடுக்குறாங்களா கேளுங்க. குரானை பற்றி சாய்பாபா பற்றி எத்தனையோ பேர் நம்ம சாய்பாபா அட்வைஸில் வந்து அந்த ஒரு கண்டென்ட்டில் வந்து பேசுகிறாங்க. தாராளமாக கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு ஒத்துப்போகுதான்னு பாருங்கள். இன்னும் அந்த சில பேர் விரதம் இருக்கிறது அதை பற்றி இதை பற்றிலாம் கொஞ்சம் உங்கள் இஷ்டம், நான் வந்து சொல்லலை. ஆனால் சாய்ப்பா சொன்னதை மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன். அப்படி யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம உருவாக்கி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும், நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம சீக்கும் வந்துடலாம். ஆக மொத்தம் நாம் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கணும். முயற்சி ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ முயற்சியை தாண்டி வேற எதை செஞ்சாலும் அது நமக்கு நிரந்தரமான தீர்வு ஆகாது. ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம், உண்மையில சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கேட்குறேன், கடனாக கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டு, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு. அவங்களும் 10,000 கொடுக்குறாங்க. காசு வாங்கின உடனே எனக்கு அளவில்லாத சந்தோஷம். நான் யாருக்கு நன்றி செலுத்துகிறேன்? கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மாதிரி என்னோட நன்றி உணர்ச்சி மாறிக்கிட்டே இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடவுள் மாதிரி எனக்கு வந்து கொடுத்தாருப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் மாதிரி கொடுத்தாரு, கடவுளை தாண்டி அவரை வணங்குவோம். ஏன்னா ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சாங்க. ஸோ ஆபத்து காலத்தில் தான் உதவி செஞ்சாங்க. அதுக்காக அவருக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி, இந்த படைச்ச பிரபஞ்சத்துக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஆனால் அந்த உதவி எனக்கு நிரந்தரமாக இருக்குமா? அந்த நேரத்துக்கு எனக்கு திக்குச்சு, சாப்பிடும்போது
தண்ணி குடித்தேன், அவ்வளோதான். அப்போ தண்ணிக்கு நன்றி தான். இப்போ மறுபடியும் திக்காதுன்றது எனக்கு தெரியாது, மறுபடியும் திக்கும். அப்போ மறுபடியும் நான் தண்ணி குடிக்கணும். அப்போ உதவி எப்போ வேணாலும் தேவைப்படும், எங்கே வேணாலும் தேவைப்படும், எப்படி வேணாலும் தேவைப்படும். அப்போ அந்த உதவியை நம்ம மற்றவங்க கிட்ட வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிரந்தரமாக இல்லை. ஒரு தடவை உதவி நம்ம கேட்டிருக்கோம், எந்த சூழ்நிலையில் அந்த உதவி கேட்டோம், மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் இனி உதவி கேட்கக்கூடாது, உதவி செய்கிற அளவுக்கு நாம் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா உழைக்க முயற்சி பண்ணுவோம். ஏன் நம்ம உழைக்கக்கூடாது? அப்போ நம்ம உழைக்காமல் இல்லையா? நம்ம உழைக்கிறோம். ஸோ உழைச்சும் ஏன் நம்ம கையேந்தக்கூடிய நிலைமை? அப்போ உழைக்கிறது பத்தல, இல்லை உழைக்கிறதுல கவனத்தை வைக்கல, இல்லை ஒரு நாள் முழுவதும் நம்ம உழைக்கல, மாதம் முழுவதும் உழைக்கல. ஏன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய உழைக்கிறதுன்றது, ஒரு ஒர்க் பண்ணுறதுன்றது வாரத்தில் ஒரு நாளோ வாரத்தில் 2 நாளோ இல்லை மாதத்தில் 1 நாளோ தான் வருது. அப்போ தினமும் எனக்கு வேலை இருந்தால் எனக்கு தினமும் காசு வரும். தினமும் காசு வந்துச்சுன்னா என் குடும்பத்துக்கு அது பயன்படும். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நான் என்ன பார்த்துப்பேன்? என் குடும்பத்தை பார்த்துப்பேன், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை நான் பார்த்துப்பேன், கொஞ்சம் எடுத்து வைப்பேன். இப்போ செலவுகளை சரி கட்டுற அளவுக்கு நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனால் இது பத்துமா? பத்தாது. ஏன் பத்தாது? இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவுகளை சமாளிச்சிட்டோம். நாளைக்கு ஏதாவது பெரிய செலவுகள் வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கிறதே இது மாதிரி எமர்ஜென்சி டைமில் தான். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சேன் தம்பி, ஆனால் கடைசியில் இந்த செலவுக்கு போயிடுச்சு, இதை ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சேர்த்து வச்சது எதுக்கு? சேர்த்து வச்சதை செலவு பண்ணுறோன்னா அப்போ அந்த சேர்த்து வச்சதை நம்ம எதுக்கோ ஒரு பயனாக இருக்கிறதுக்கு தான் செலவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு கூட நமக்கு வருத்தம், இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், கடைசியில் எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக போயிடுச்சு. அப்போ நீங்கள் சேர்த்து வச்சதால் யாருக்கிட்டையும் நீங்கள் உதவி கேட்கல. அந்த சேர்த்து வச்ச பணம் நம்ம அதுக்கு தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். எந்த விஷயங்களும் எந்த சம்பவங்களும் நடக்கலைன்னா சந்தோஷம், சேர்த்து வச்சு தான் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் நமக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போனாவே குறைஞ்சது 1000-2000 ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னாச்சு? 100 ரூபா டாக்டர் ஃபீஸு, 100 ரூபா மாத்திரை மருந்து, இப்படி இருந்தது. 200 ரூபா, அதிகபட்சமாக 500 ரூபா, அது அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். எப்போ? அப்போ நிறைய கிளினிக் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிளினிக்கே இல்லை, இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷாலிட்டி தான். அப்போ கிளினிக்கில் வச்சிருந்த டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு MBBS டாக்டர் கிட்ட சொன்னது இதுதான், இப்பெல்லாம் யாருமே வரதில்லைப்பா கிளினிக்கு, எல்லாருமே எங்க ஸ்பெஷலிஸ்டோ சின்ன ஒரு வலிக்கு கூட அங்கே தான் போகிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி சும்மாவே உட்காந்து எங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது. ஒரு ரிட்டையர் ஆன ஒரு சர்ஜன்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, வந்தாதானப்பா, யாருமே வரல. அப்போது என்ன ஆகுது? இங்கே உட்காந்தா நமக்கு இன்னமும் நம்ம நோயாளி ஆகிடுவோன்னு சொல்லி டாக்டருங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்ல பிஸியஸ்டான ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது? இவர் என்ன சொன்னாலும் அதை தாண்டி தான் அங்கே நடக்குது. இந்த ஸ்கேன் பண்ணுங்க, அந்த ஸ்கேன் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க, அது நான் சொல்ல விரும்பலை. அப்போ செலவு எப்படி வேணாலும் ஆகுது. அது இந்த காலத்தில் ஒரு நார்மலாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஃபுட் பாய்சன் ஆனால் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, பெட்டு, ட்ரிப்பு. இது இப்போ நமக்கு சொந்தத்தில் ஒருத்தவங்களுக்கு நடந்தது. ஒரு பர்கரை சாப்பிட்டாங்க, ஒரு ஆர்டர் பண்ணி 4 பேர் சாப்பிட்டாங்க. 4 பேரில் 3 பேருக்கு ஒன்ற பிரச்சனையும் இல்லை, இவருக்கு மட்டும் ஃபுட் பாய்சன். ஏன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது உடம்பை அது எடுத்துக்குது. இல்லைன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள். இப்போ என்னாச்சு? 2000-3000 செலவு. அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்த்து தான் நான் சேர்த்து வைக்கிறதுல கொஞ்சம் கவனத்தை வைங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது தப்பா? சேர்த்து வச்ச காசு எமர்ஜென்சிக்கு பயன்படட்டும். இல்லையா நமக்கு வரல, கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷம்.
வேறு யாராவது எமர்ஜென்சியாக பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர் வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் குழந்தைய சேர்த்துருக்கோம், கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்ச காசில் பாதி காசு கொடுங்களேன், தப்பு இல்லைல்ல. ஒருவேளை நமக்கு வந்திருந்தா, நமக்கு வரல, கடவுளோட புண்ணியத்தில் நல்ல மனசு நமக்கு இருக்கிறதால, நம்ம கர்மாக்கள் நமக்கு நல்லதை கொடுக்கறதால நமக்கு வரலை. ஸோ அவங்களுக்கு வந்திருக்குதுன்னா நம்ம கொடுக்கறது தப்பே இல்லை. திருப்பி அந்த காசை வரலன்னாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சில் இருந்தால் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க நாளைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா அப்போ நீங்கள் அவங்கள போய் நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், யாராவது எனக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கூட என்னால் என்ன முடியுதோ அதை நான் கொடுத்துருவேன். அது 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம். அவங்க கேட்குற அமௌண்ட்டு என்னால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. நான் இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி நான் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அப்படி கொடுத்து தான் நான் மாட்டினேன். அப்போ என்ன நமக்கு முடியுதோ அதை நம்ம செய்யறதுல தப்பே இல்லை. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் உழைக்கலாம். அந்த முயற்சி பண்ணாத வரைக்கும் நீங்கள் உழைக்கவே மாட்டீங்க. அப்போ உங்களோட தொடர்ந்து இருக்கக்கூடிய துன்பங்கள் என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகும். அந்த ஏ கிரேடில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் துன்பத்தில் போவதற்கு காரணம் இன்னமும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றது கூட தெரியல. பல பேருக்கு தெரியல. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பர்சனை மீட் பண்ணேன். 45-46 வயசு இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா ஜாப் பார்த்துட்டு இருக்கங்கன்னாரு. என்ன ஏஜுங்கன்னா 45 அப்படின்னாரு. என்னால் அது அக்செப்ட் பண்ணி கடந்து போக முடியல. என்னடா அவருக்கு 45 வயசு வரைக்கும் ஏன் தேடுறாருன்னா, என்ன சார் ஆச்சுன்னா, சொத்து இருக்குங்க, ஏதோ ஜாப்ல பார்க்கலான்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேங்க, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நமக்கு நல்லதுதாங்களே அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பார்த்துட்டு இருக்காருன்னா முயற்சி பண்ணவே இல்லை. அவருக்கு சொத்து இருக்குதுன்னு ஒரு பேக்கப் பண்ண இருக்குது, அதனால் பண்ணல. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா அவர் பண்ணியிருப்பார், இந்நேரம் நிறைய சம்பாதிச்சிருப்பார். ஸோ நம்ம நினைக்கிறோம் கஷ்டம் வந்துடுச்சு, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு. ஆனால் இங்கே கஷ்டப்பட்டதால தான் வாழ்க்கையே நமக்கு நல்லா அமைஞ்சிருக்குது. அது உங்களுக்கு இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். இன்னும் சில பேர் இன்னும் அதே மாதிரி இன்னொருத்தர் அன்பே சார் சொன்னாங்க, அண்ணா நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் படித்தது +2 தான், ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர், நல்ல டேலண்ட்டு, டீச்சராக வந்து எங்கேயாவது ஸ்கூலுக்கு போவார், ஒர்க் பண்ணுவார், 2 மாதம் 3 மாதம் தான், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவார். கேட்டால் வந்து அவங்க முன்னாடி கையை கட்டி நின்று வேலை பார்க்க என்னால் முடியல, அதனாலன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் சாப்பிடுவார், தூங்குவார். நானும் எவ்வளோ நாள் தானே உழைக்கிறது, எனக்கும் வயசாகலையா, எனக்கும் கை கால் வலி இருக்காதா? இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம முயற்சி செய்ய மாட்டோம். அப்போ முயற்சி செய்யாமல் இருக்கிறதால தான் நம்ம உடம்பும் நம்ம மனசும் ரொம்ப பலகீனமாகுது. அந்த பலகீனம் என்ன பண்ணுது, ஒரு சோம்பேறித்தனத்தை தேடுது. சோம்பேறித்தனத்தால் நம்ம வெளியில் இல்லைப்பா என்னால் வந்து வேலை செய்ய முடியல, தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுன்னா, அடுத்தவங்க மதிக்க மாட்டாங்கன்றதுக்காக, அடுத்தவங்க தன்னை மதிக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி பொய் மூட்டைகளை அவுத்து விட வேண்டியது. நான் வந்து கை கட்டி நிற்க மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் அப்படி, நான் இப்படி, நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா, இது மாதிரியான மனிதர்கள் ஏவிலே இருந்துருவாங்க. அப்போ நாம் இப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம்னா நம்ம உடனே நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் பி செக்ஷன், பி கிரேட். ஸோ பி கிரேடு தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எனக்கு நீங்கள் கேள்வி கேட்கலாம், சில பேர் கேட்டிருப்பீங்க, இப்போ நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள், ஏவா பியா சியா? ஸோ எக்ஸாக்ட்லி சொல்கிறேன், நான் பி தான். ஏன்னா அந்த கோபம் இன்னமும் வருது. கோபம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கோபப்படக்கூடாதுன்னு. அப்போ நான் வந்து 100% பி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ எனக்கு ருசியானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் சாப்பிட்றேன், ருசி இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றேன். ருசி இல்லைன்னா சிலது சாப்பிட்றதே இல்லை. சம்டைம்ஸ் வந்து சாம்பார் சரியில்லாமல் இருக்கும், உடனே கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதிக்கு அந்த ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு டீயை குடிச்சிருது.
அது இஞ்சி போட்டு தான் டீ குடிக்க பிடிக்கும். இஞ்சி இல்லாத டீ பிடிக்காது, ருசி இல்லை. ஸோ ருசிக்கு நான் அடிமை, அப்போது நான் பி தான். ஸோ கோபத்துக்கும் நான் அடிமை, அப்போ பி தான். ஏதாவது சில விஷயங்கள் தப்பாக வந்து நம்ம பிஸ்னஸில் பண்ணிட்டோன்னா அது மூலமாக ஒரு வருத்தம் வருது இல்லை, அதுவும் பி தான். ஸோ இந்த பி செக்ஷனில் தான் நானும் இருக்கேன். ஸோ நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பி செக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ சி செக்ஷனுக்கு போகிறவங்க நிச்சயமாக அன்பே சாய் ஆடியோவை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் கடந்து தாங்க இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் சொல்கிறது எல்லாமே அவங்க அதை தாண்டி வந்திருப்பாங்க. அப்போ கேட்கலாம், ஆனால் கேட்கணுன்றது கிடையாது. ஆனால் பியில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக கூர்மையாக ரொம்ப சிறப்பாக கேட்பாங்க. ஏல இருக்கிறவங்க கேட்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அப்போ அதிகப்படியான அந்த இது எங்கே நடக்குதுன்னா இந்த பியில் தான் நடக்குது. ஸோ ஏல இருக்கிறவங்க ஒன்றா சாமி கும்பிட்டா பிரச்சனை தீருன்றதுக்காக கடவுளை வணங்குறாங்க. ஆனால் பி செக்ஷனில் இருக்கிறவங்க சாமியை கும்பிடணும், வாழ்க்கையை வாழணும், அதை தாண்டி முயற்சிகள் செய்யணும், சவால்களை எதிர்கொள்ளணும். இது மாதிரி பல விதமான டாஸ்க்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இந்த பியில் தான் இன்னும் பல ஜென்மத்தில் நம்ம இருப்போம். என்னைக்கு கோபமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னைக்கு எனக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னைக்கு பழைய சாப்பாட்டையும் விருந்தையும் ஒன்றா நினைக்கிறாங்களோ, பழைய சாப்பாடு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டாலே வேலைக்காகாது, அது எல்லாருக்குமே அமிர்தம். தினமும் சாப்பிட முடியுமா? தினமும் சாப்பிடணும். என்னடா இன்றைக்கும் பழைய சோறா, நல்லா பூரி சாப்பிடலாம் போல இருக்கு, பூரி மசாலா சாப்பிடும் போல இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிடும் போல இருக்குது, மஞ்சள் மீன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, டேஸ்ட் நல்லா இருக்குமே, போன தடவை எடுக்கலை, இந்த தடவை அந்த வாரமாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துடணுமே. ஸோ இது எல்லாமே பி. சியில் வராது. சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேஷுவல். நீ பிரியாணி கொடுக்குறியா, சாப்பிட்ற, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. இல்லை பிரியாணியில் பழைய சோறு தான் உங்களுக்கு இருக்குது, நாங்கள் மட்டும் பிரியாணி இருக்கு எங்களுக்கு மட்டும் ஓகேவாண்ணா, தாராளமாக கொடுங்கம்மா, சாப்பிட்றேன். ஸோ எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் அந்த சீன்றவங்க. ஆனால் பியில் மனப்பக்குவம் இருக்குது, ஆனால் சட்டுன்னு நமக்கு கொஞ்சம் மைண்டில் ஒரு தாட்டு வரும், அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டும் வரும், வேண்டாப்பா இதெல்லாம் ஓகே, அதனால என்ன அவங்க சாப்பிடட்டும், நீ சாப்பிடு, கடவுள் உனக்கு இது கொடுத்துருக்காரேன்னு. ஸோ ஒரு 10 நிமிஷமோ 1/2 hour 1 hour நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம் தானே. அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நாம் சந்தோஷப்பட வேண்டிய இது இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எந்த வெளிச்சத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இதை பொறுத்தே நீங்கள் முடிவு பண்ணலாம். அதனால் யாருக்கும் எந்த விதத்திலையும் நிர்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே வாழ முயற்சிகள் செஞ்சே ஆகணும். அதுக்காக உங்களை வருத்திக்க வேண்டாம், முயற்சி செய்யுங்க. ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி நினச்சி பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு பாருங்களேன். அப்போ அது நடக்கணுன்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள வந்துடும். ஆனால் நம்ம இது தினமும் செய்கிறோம், தினமும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நடக்காத ஒரு விஷயத்த முன்னாடியே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிவி இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்க்குறோம். அது நடக்குது. உங்களுக்கு தெரியுமா எதுன்னு? கமெண்ட் பண்ணுறீங்களா எதுன்னு? ஸோ நமக்கு இது புதுசு கிடையாது, இது பழசு தான். அது எப்படிங்க நினச்சி பார்க்கறது, நடக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி கற்பனையில் நினச்சி பார்க்கறது? எனக்கு தெரியாதுன்னு எந்த மனுஷனாக பிறந்த யாருமே சொல்ல முடியாது. ஏன் இவர் குழந்தைங்க கூட சொல்ல முடியாது, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது தான் வெளியில் 2-3 கூட படிக்கிற அவங்கெல்லாம் அந்த பசங்க டீச்சர்ஸ் இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உலகம் புரியும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைங்கள இருந்து இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அவங்கள வரைக்கும் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா பயத்தை பேஸ் பண்ணி. எனக்கு ஒன்றும் வராது இல்லைப்பா, எனக்கு வந்துருமோன்னு நினச்சேன்ப்பா,
இந்த வார்த்தை அதிகமாக நம்ம கேட்டிருக்கோம். எனக்கு வந்துருச்சு, நான் பயந்துட்டேன். அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ட்ரைனிங் இருக்கு, நடந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அது ட்ரைனிங். இப்போ என்ன நினைக்கிறோம்னா, நம்பிக்கையை வச்சு நம்ம நினைச்சு பார்க்குறோம், சந்தோஷத்தை பேஸ் பண்ணி நம்ம நினைச்சு பார்க்குறோம், தைரியத்தை பேஸ் பண்ணி நம்ம நினைச்சு பார்க்குறோம். ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த அந்த பயிற்சி எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பயிற்சியை நம்ம எப்படிலாம் மேற்கொள்ளணும்னு கண்களை மூடி ஒரு படத்தை ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போ அது நேரில் நடக்கும்போது அந்த தப்புகள் வந்துடுச்சுன்னா அது உடனே நீங்கள் சரி பண்ணிப்பீங்க. ஆனால் எந்த விதமான கற்பனையும் பண்ணாமல் நீங்கள் அங்கே போய் உக்காந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயிற்சியில் நீங்கள் சொதப்பி விட்டுருவீங்க. ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு நான் சொல்லியிருக்கேன், என்னோடய கோச் நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அப்போது எனக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், நம்ம மட்டும் நல்லா ஃபிட்னஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிம்முக்கு போனால் எவ்வளோ மரியாதை கிடைக்கும். ஏன்னா அங்கே ஏற்கனவே சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போகும்போதே அவங்கள பார்க்கும்போதே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உடம்பு எப்படி பாடி ஃபிட் பண்ணுறீங்க, என்ன டயட்டு, உங்கள் டயட் சார்ட் என்ன அப்படின்னா நம்ம கேட்போம். ஏன்னா கேட்குற அளவில் இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்போம். நல்ல குண்டாக இருக்கிறவங்க கிட்டேயோ இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்க நம்ம கேட்க மாட்டோம். யார் ஃபிட்னஸாக இருக்காங்களோ அவங்கள மாதிரி ஆகணும், அப்போ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, இதுதான் எல்லாரும் கேட்பாங்க. எவ்வளோ என்ன சாப்பிடணும்னு தான் கேட்பாங்க. சரி, என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன டயட் சார்ட், இப்படி தான். அப்போது நமக்கும் அது மாதிரி ஆகணும்னு ஆசைப்படும் போது தான் அப்படியே அந்த கற்பனை குதிரையை ஓட விடும்போது ஓகே அப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண எது மாதிரி நம்ம கோச் வேறு நம்ம போனாவே அந்த பக்கம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்னும் போது வேறு என்ன வழி இருக்குதுன்னும் போது நம்மளோட குரு, யூடியூப் குரு போட்ட உடனே இப்படி தான் பண்ணணும். அப்போ அது அந்த வீடியோவில் ஒருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அது நானாக நினச்சி அதை பார்ப்பேன். அப்போ என்னோட ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சது, அதை பற்றி ஒரு நாலேஜ் கிடைச்சிது. அப்போ அடுத்தடுத்த நாள் போகும்போது நான் என்னென்ன பார்த்தனோ அது எனக்கு உதவி பண்ணுச்சு. அப்போ நம்ம கனவுலையும் கற்பனையிலையும் அண்டு சில வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய பதிவுகள் நமக்கு ஒரு பயத்தை முதல்ல குறைக்குது. பயம் இல்லாமல் இருந்துச்சுனாவே எல்லாமே கற்றுக்கலாம். ஃப்ளைட்டை கூட ஓட்டலாம், ஆனால் பயம் மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்ற. அதுக்கு நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. இது உண்மைன்னு சொல்லி 1 மணி நேரம் வந்ததே தெரியல, 1 ஹவருக்கு மேலே ஓடிட்டுருக்காரு. எல்லாமே நல்லது நடக்கணும், நல்லது மட்டும்தான் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு நடக்கும். நிச்சயமாக வானத்தில் இருக்கிற ஸ்டார் மாதிரி நீங்களும் ஒரு ஸ்டார் ஆகணும்னு நான் சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.